Hi guys, welcome back to my channel. Unit 4 சுற்றுச்சூழல் கல்வியில் Unit 4 முக்கிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகள். இந்த முக்கிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகளில் வந்து உலக வெப்பம் உயர்தல், பசுமை குடல் விளைவு, தட்ப வெப்பநிலை மாற்றம் அதன் விளைவுகளும், ஓசோன் படல் கரைதல் அல்லது ஓசோன் படல ஓட்டை, அமிலமழை, தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் அழிந்து மறைதல். இதெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொன்றா 5 மார்க்கில் கேட்கலாம், ரெண்டாக சேர்த்து 10 மார்க்கில் கேட்கலாம். இந்த வீடியோவில் உலக வெப்பம் உயர்தல், பசுமை குடல் விளைவு இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உலக வெப்பம் உயர்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா பேசிக்காக சொல்லிடுறேன். ஒரு காற்றில் கார்பன் டை ஆக்சைடோ இல்லை கார்பன் மோனாக்சைடோ வந்து அதிகரிக்கும் போது உலகில் உள்ள சராசரி வெப்பநிலை வந்து அதிகரித்து போகுது. இதனால தான் புவி வெப்ப உயர்வு வந்து ஏற்படுகிறது. அந்த பாயிண்டை தான் கொடுத்துருப்பாங்க. காற்றில் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு ஆகியவற்றின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் உலகின் அனைத்து பகுதிகளிலும் சராசரி வெப்பநிலை உயர்ந்து கொண்டே வருகிறது. இதனை புவி வெப்ப உயர்வு என்கிறோம். இதுக்கு டயக்ராம் பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நல்லா பசுமையாக இருக்கிற மாதிரி, ஒரு பக்கம் வந்து செடியில் வறண்டு போய் நிலம் வறண்டு போய் தொழிற்சாலையில் இருக்கிற மாதிரி வெப்பம் உயர்வால் இந்த மாதிரி மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி டயக்ராம் போட்டுக்கோங்க. கடந்த 30 ஆண்டுகளில் புவி வெப்பம் சராசரி 3 செல்சியஸ் அளவு உயர்ந்திருப்பதாக கூறுகின்றன. இதன் காரணமாக ஏற்படும் முக்கிய விளைவுகள்: பனிப்பாறைகள் மிக வேகமாக உருகி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கடல் மட்டம் உயர்தலின் காரணமாக உலகின் தாழ்வான பகுதிகள் கடலில் மூழ்குகிறது. அதாவது பனி வந்து உருகுனுச்சுன்னா நிறைய நீர் வந்து உருவாகிடும். அந்த நீரெல்லாம் போய் கடல்லையோ கலக்கும்போது கடலில் வந்து நீர் அதிகமாகும் போது அந்த நீர் மட்டம் வந்து உயரும். அப்போ வந்து தாழ்வான பகுதிகளில் அந்த கடல் தண்ணியை வந்து போய் அந்த ஊரையே அழிச்சிட்டு ஃபுல்லாக கடலாகவே மாறிடுது. தாறுமாறான பருவநிலை மாற்றம் ஏற்படுகிறது. அதாவது வந்து வெயில் காலத்தில் மழை பெய்யறதும், மழை பெய்கிற காலத்தில் வெயில் அடிக்கிறது, வெயில் காலத்தில் கடுமையான குளிரும், வெப்ப காலத்தில் அதிகமான வெப்பமும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உலகில் நன்னீருக்கு பெரும் பஞ்சம் ஏற்படக்கூடும். மக்களிடையே பல்வேறு நோய்கள் வேகமாக பரவக்கூடும். உதாரணமாக பறவை காய்ச்சல். கடல் அரிப்பதால் நிலப்பரப்பு பெருமளவில் குறையும். பாலைவன பரப்பு அதிகரித்து மண்வளம் பாதிக்கப்படுவதால் உலகம் எங்கும் வறட்சி தாண்டவமாடும். விவசாயம் பாதிக்கப்பட்டு உணவு தட்டுப்பாடு சர்வதேச அளவில் ஏற்படும். பசுமை குடல் விளைவானது உயரும் வெப்பநிலை ஆகியவற்றின் அடிப்படையில் பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் அடி வளிமண்டலமும் மேல் வளிமண்டலமும் குறிப்பிடத்தக்கவை ஆகும். பூமத்திய ரேகையில் இருந்து 15 கிலோமீட்டர் உயரம் வரையில், துருவப்பகுதியிலிருந்து 10 கிலோமீட்டர் உயரம் வரையில் அடி வளிமண்டலம் வியப்பித்துள்ளது. அதாவது பூமியோட இந்த வளிமண்டலத்துக்கும் பூமிக்கும் இடையில உயரம் இருக்கிறியா, உயரத்துக்கும் அந்த வெப்பநிலை பொறுத்தும் பல பிரிவுகளாக இருக்குது. அதில் வந்து அடிவெளி, மேல்வெளி அந்த மாதிரி பிரிவுகள்லாம் இருக்கும். அது வந்து எப்படி இருக்குன்னா, அந்த அடிவெளியில் வந்து நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுகளும் நீராவிகளும் கலந்து உள்ளன. அடிவளி மண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு அடர்த்தி அதிகரிக்கும் போது அது பசுமை குழல் விளைவு மூலம் புவி வெப்ப உயர்வை ஏற்படுத்துகிறது. அதை வந்து என்ன சொல்கிறேன், கார்பன் டை ஆக்சைடு வந்து அடர்த்தி வந்து அதிகமாக இருக்கும்போது வந்து பசுமை குழல் விளைவு வந்து ஏற்படும். பசுமை குழல் விளைவு அப்படின்னா, பசுமை குழல் கூரை மற்றும் சுவர்கள் அனைத்தும் கண்ணாடியால் ஆக்கப்பட்ட கண்ணாடி கூடமாகும். கண்ணாடியால் ஆன ஒரு சுவர்கள், கண்ணாடி சுவரால் ஆன கூரைனா ஒரு வீடு மாதிரி அமைப்பு இருக்கும். அது பார்த்திங்கன்னா எல்லாமே கண்ணாடியால், செவரு, கூரை எல்லாமே கண்ணாடியால் செய்யப்பட்டதாக இருக்கும். அது எதுக்கு பயன்படுத்தினா, பருவம் தவறிய தாவரங்கள்னால் இப்போ அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற தாவரங்கள் தான் வளரும். ஆனால் என்னோட ஒளி இருக்கு இல்லையா, அது வந்து கண்ணுக்கே தெரியாத ஒளிக்கதிர்கள் இருக்கும். அந்த ஒளிக்கதிரை வந்து அந்த கண்ணாடி மேலே பட்டு அந்த கண்ணாடிக்குள்ளே வந்து மண்ணை பரப்பி வச்சுருப்பாங்க. அந்த மண்ணுக்குள்ளே வந்து அந்த ஒளி வந்து படும். அந்த ஒளி வந்து மறுபடியும் வந்து அந்த மண்ணிலிருந்து மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகி கண்ணாடி மேலே படும். கண்ணாடியிலேருந்து மறுபடியும் மண் மேலேயே படும். அந்த மாதிரி படும்போது அந்த அகச்சிவப்பு கதிர்களாக மாறும். அந்த மண் மேலே படும்போது அந்த அகச்சிவப்பு கருச்சிவப்பு மூலம் அந்த செடியை வந்து வளர்ப்பாங்க. இதுதான் வந்து பசுமை குழல் விளைவு. இது வந்து கண்ணாடி வந்து அதிகமாக அந்த வெப்பத்தை இழுக்கிறது மூலமாக புவி வெப்பம் வந்து அதிகரிக்கும். மற்றும் சுவர்கள் அனைத்தும் கண்ணாடிகளால் ஆக்கப்பட்ட கண்ணாடி கூடமாகும்.
பருவம் தவறிய தாவரங்களை போதிய தட்பவெப்பநிலை கட்டுப்பாட்டுடன் பாதுகாப்புடன் வளர்க்க பசுமை குழல் விளைவு பயன்படுகிறது. சூரியனில் இருந்து வரும் கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒளிக்கதிர்கள் சிறிய அலை நீளம் கொண்டவை. இவை பசுங்குடிலில் கூரையையும் சுவரையும் ஊடுருவி பசுக்குழலில் உள்ள மண் தடையை வெப்பப்படுத்துகிறது. வெப்பம் அடர்ந்த மண்தரை வெப்ப சக்தி நீண்ட அலை நீளம் வாய்ந்த கண்ணுக்கு புலப்படாத அகச்சிகப்பு கதிர்களுக்கு உமிழ்கிறது. அகச்சிகப்பு கதிர்களை பொறுத்து அவை கண்ணாடி முற்றிலும் ஊடுருவி வெளியே தப்பி செல்ல இயலாது. அதாவது அந்த சூரியனோட ஒளிக்கதிர் மண்ணு மேலே படுது, மண்ணு மேலே பட்டு ரிப்ளேட் ஆகும்போது கண்ணாடி மேலே படுது. அந்த கண்ணாடி மறுபடியும் மண்ணில் தான் ரிப்ளேட் ஆகும், வெளியே கொண்டு போகாது. மண் தரையில் இருந்து வெளிப்படும் அகச்சிவப்பு கதிர்களில் ஒரு பகுதியை கண்ணாடி சுவர் பிரதிபலிக்கிறது, மற்றொரு பகுதியை உறிஞ்சுகிறது. அதாவது இந்த கண்ணாடியிலேருந்து வர ஒளி மண் உறிஞ்சுகிறது. அந்த மண்ணிலிருந்து வெளிப்படுற ஒளி கண்ணாடி பிரதிபலிக்கிறது. அந்த மாதிரி மாற்றி மாற்றி அது நடந்துகிட்டே இருக்குது. அப்படி பிரதிபலிக்கும் போது தான் அந்த மண் வெப்பமடையும். உறிஞ்சப்பட்ட அகச்சிவப்பு கதிர்கள் கண்ணாடி கூடத்தின் உட்பகுதியை சூடேறுகிறது. கண்ணாடி சுவர் இங்கனம் வெப்பத்தை சிறைபிடிப்பதால் பசுமை குழல் வெளிப்புறத்தை விட பசுங்குடலில் உள்ளே வெப்பம் அதிகரித்து காணப்படும். இதனை பசுமை குழல் விளைவு என்கிறோம். பசுமை குழலின் கண்ணாடியை போன்றே இதே மாதிரி தான், அந்த ப்ராசஸ் மாதிரி தான் வளிமண்டலத்தையும் கார்பன் டை ஆக்சைடு அடர்த்தி அதிகமாகும் போது அது பூமியின் மீது பட்டு எழும்பும் வெப்ப சக்தியை அண்டவெளிக்கு அதிகமாக தப்பி செல்வதை தடுக்கிறது. அதாவது வெளியே போகாமல் மறுபடியும் பூமிக்குள்ளேயே வெப்பத்தை உருவாகுது. அந்த கார்பன் டை ஆக்சைடு அடர்த்தி அதிகரிக்கும் போது பூமியின் மேற்பரப்புக்கே திருப்பி அனுப்பிக்கிறது. அப்படி பூமியின் மேற்பரப்புக்கு வரும்போது என்ன வரும், உலகமே அதிக வெப்பம் அடையும். இவ்வாறு வெப்பம் அடர்த்தி மிகும் கார்பன் டை ஆக்சைடு படலத்தால் பிரதிபலிக்கப்பட்டு புவி வெப்ப உயர்வை ஏற்படுத்துவதையே கார்பன் டை ஆக்சைடின் பசுமை குடல் விளைவு என்கிறோம். அதாவது அந்த டை ஆக்சைடு படலம் பூமி மேலே படும்போது பூமி வெப்பம் உயர்வு அதிகமாக ஏற்படுது. அந்த வெப்ப உயர்வு தான் கார்பன் டை ஆக்சைடு பசுமை குழல் விளைவு என்கிறோம். தட்ப வெப்பநிலை மாற்றமும் அதன் விளைவுகளும். வானிலை எப்போதும் ஒரே சீராக இல்லாமல் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதாவது காற்று வீசும் போக்கு, காற்றில் ஈரப்பதம், மழைப்பொழிவு, வெப்ப அளவு ஆகியவற்றை நாள்தோறும் மாற்றமடைந்து காணப்படுகிறது. ஓரிடத்தின் சராசரி வானிலையே தட்பவெப்பம் எனப்படுகிறது. புவியில் தட்பவெப்பநிலை வரும் மாற்றங்களுக்கு உள்ளாகாமல் பல நூற்றாண்டுகளாக இருந்து வந்துள்ளது. ஆனால் மனிதர்களின் நடவடிக்கைகளால் பூமியின் தட்பவெப்பநிலை கடந்த 50 ஆண்டுகளில் கணிசமாக பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது என தட்பவெப்பநிலை மாற்றத்தை ஆராயும் நாடுகள் இடையே குழு 2003 கூறியுள்ளது. அதாவது வானிலை மாற்றம்னா இப்போ அதிகமாக வெப்பம் பூமி அடைஞ்சிருக்கும் போது இல்லை சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் போது தட்பவெப்பநிலையோட மாற்றமும் ஏற்படும். அதாவது குளிர்காலத்தில் கடுமையாக குளிரும், வெப்ப காலத்தில் கடும் வெப்பமும் ஏற்படும், மழை பெய்யறன் மாற்றம் அடைஞ்சிரும். அந்த மாதிரி பருவநிலை மாற்றம் பண்ணும்போது பருவத்துக்கு தேவையான தாவரங்களை நமக்கு வளர்க்க முடியாமல் போகலாம், தண்ணி வற்றி போகும், நிறைய ப்ராப்ளம் பேஸ் பண்ணுவாங்க. பூமி தட்பவெப்பநிலை மாற்றத்திற்கு மிக முக்கிய காரணம்னா புதைப்படிம எரிபொருட்களான நிலத்து பெட்ரோல்கள், கச்சா எண்ணெய் பயன்பாடு அதிகப்படுத்தும் போது புகைப்படிம எரிபொருட்களில் அதிக அளவு கார்பன் அடர்த்தி உள்ளது. அது எரிக்கும் போது கார்பன் அடர்த்தி அதிகமாக வெளியிடுது. இயற்கை எரிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு வெளிப்படுகிறது. பெட்ரோலிய வாயு போன்றவற்றை எரிப்பதே ஆகும். இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணும்போது எரிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகுது. அந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகரிக்கும் போது பூமி வெப்பமடைகிறது. நிலக்கரி, பெட்ரோலியம் போன்றவை எரிபொருட்களாக அதிக அளவில் பயன்படுத்துவதால் வளிமண்டல காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடின் அளவு கடந்த 50 ஆண்டில் சுமார் 30% அதிகரித்துள்ளது. இதனால் உலகின் சராசரி வெப்பம் 10 செல்சியஸ் அதிகமாக உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதே நிலை நீடித்தால் வளிமண்டலத்தில் சராசரி வெப்பமும் அதிகரித்து கொண்டே போகும். இது ஏற்படுவதனால என்னென்ன விளைவு ஏற்படுதுன்னா, கடல் மட்டம் உயரம் கூடும். ஏன்னா வெப்பம் அதிகமாகும் போது பனிமலையெல்லாம் கரைஞ்சி அந்த நீராக மாறி கடலில் கலக்கும். பனிச்சிகரங்கள் விரைவாக கரைந்து ஆறுகளில் பெருவெள்ளம் ஏற்படும். மழை மற்றும் பனிப்பொழிவு அளவில் மாற்றங்கள் ஏற்படும். காற்றில் ஈரப்பதம் குறைந்து வறட்சி ஏற்படும். பருவநிலைகள் தாறுமாறாக மாறிடும். நீண்ட கடுங்கோடை காலமும் குறுகிய கடுங்குளிர்காலமும் கொண்டதாக பூமி மாறுவதால்
உயிரின பல்வகைமை இழப்பு, உணவு உற்பத்தி அமைப்புகளுக்கு பெரும் நெருக்கடி, உலகளாவிய நோய் தொற்று பரவல், ஓசோன் படலம் பெருமளவு அழிதல் ஆகியவற்றை ஏற்படும். இது 1950 முதல் 1,60,000 மனித இழப்புகள் தட்பவெப்பநிலை மாற்றத்தால் ஏற்பட்டதாக உலக சுகாதார நிறுவனம் WHO அறிவித்துள்ளது. நிலை மாற்றம் ஏற்படும் போது கரெக்டான பயிரிட்டு நம்ம உணவு தயாரிச்சிக்க முடியாது. வறட்சி ஏற்படும் போது தண்ணி நமக்கு கிடைக்காது. அதனால் அப்படி கிடைச்சாலும் அது மாசு உள்ள தண்ணியாக தான் நமக்கு கிடைக்கும். அந்த தண்ணியை நம்ம குடிக்கும் போதோ இல்லை மாசான காய்கறிகளோ சாப்பாடு உண்ணும் போதோ நமக்கு நோய்கள் ஏற்படும். இந்த மாதிரி வெப்பம் அதிகரிச்சுட்டே போகும்போது ஓசோன் படலம் ஓட்டை அடைஞ்சிரும். அந்த மாதிரி ஓசோன் படலம் ஓட்டை வந்துருச்சுனாவே சூரியன்லேருந்து வரக்கூடிய அகச்சிகப்பு கதிர்கள்லாம் நம்ம ஸ்கின் மேலே படும்போது கேன்சர் கூட வர வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இது 1950 எடுத்திருக்காங்க இல்லையா, அந்த சர்வே படி 1,60,000 இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இது 1 மார்க்லேயும் கேட்கலாம். இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை இந்த மாதிரி டயக்ராம் போட்டு அண்டர்லைன் பண்ணி காட்டினீங்கன்னா, கலர் ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல மார்க்கு கொடுக்கலாம்னு அவங்களுக்கு தோணும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.